அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி. காதல் இல்லை, அதனால கவிதை. ஸோ இந்த கவிதை எதை பற்றின்னு நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவிதை எழுதுறது அப்படின்றது எனக்கு ஒரு புனர் உணர்வு, அதாவது கோப்பிங் மெக்கானிசம், அவ்வளோதான். சரி, கவிதைக்குள்ளே போகலாமா? உன்னோடு இருந்த அந்த அழகிய நிமிடங்கள், உன்னோடு இருந்த அந்த அழகிய நிமிடங்கள் இன்று அழுகை தரும் நினைவுகளாய் உருமாற மனப்பிணியோடு தவிக்கத் தொடங்கினேன் நான். வஞ்ச நெஞ்சம் கொண்டு நீ காயப்படுத்திய இந்த மனது வழி தெரியாமல் தத்தளித்து தவிக்க மனக்கோலத்தில் நீ மகிழ்ந்து நிற்கிறாய். உன் வாழ்க்கையில் நான் வந்த வெறும் ஒரு சிரிப்பு பொழுதுபோக்கா? உன் வாழ்க்கையில் நான் வந்த வெறும் ஒரு சிரிப்பு பொழுதுபோக்கா? போகிறேன். உன் பொய்யான அக்கறையை மனதில் சுமந்து கொண்டு உன்னோடு இருந்த அந்த அழகிய நினைவுகளை கண்ணின் கண்ணீரில் சுமந்து கொண்டு உன்மேல் நான் வைத்திருந்த கலப்படமற்ற, அதை நான் சொல்லணுமா, காதலை, உன்மேல் நான் வைத்த கலப்படமற்ற காதலை கல்லில் செதுக்கிவிட்டு, மறக்காதே, உன் தாயின் கருவறைக்கு பிறகு உன்னை ஆசையாய் அரவணைத்தது என் மனவரை தான். போவோம், டிராமாட்டிக்கா போவோம், கவிதை தானே. மறக்காதே, உன் தாயின் கருவறைக்கு பிறகு உன்னை ஆசையாய் அரவணைத்தது என் மனவரை தான். நீங்காத அந்த கடற்கரை நிமிடங்கள், உன் தோளில் நான் சாய்ந்த சில நாட்கள், என் கண்ணீரை போக்கிய நீ கூறிய அந்த மொக்கை நகைச்சுவைகள் நம் நினைவுகளை மேலும் மேலும் சுவையூட்டுகின்றன. மீள முடியாமல் மெதுவாய் மறக்கின்றேன் என்று மறக்க முடியாமல் மறைத்தேன். மேலும் முதலில் இருந்து தொடங்கி முடிக்கும் போது உன் மௌனம் பிடிக்கவில்லை என்றாலும் பழகி கொண்டேன் மனதில் மகிழ்ச்சியோடு. மீண்டும் மௌன மரணமா? மீண்டும் மௌன மரணமா? எதையும் மறக்க மாட்டேன், உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்று உன்மேல் சினம் கொண்ட போது நம் நினைவுகளை நினைத்து நினைத்து வயிறு குலுங்க சிரித்தேன் கண்ணில் கண்ணீரோடு. எதையும் மறக்க மாட்டேன், உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று நினைக்கும் போது நம் நினைவுகளை நினைத்து நினைத்து சிரித்தேன் கண்ணில் கண்ணீரோடு. நன்றி, வணக்கம்.